நல்ல தகப்பனே, நன்றியோடு நினைத்து வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உண்மையாக இந்த பரிசுத்த ஓய்வுனால உமது சிந்தையினால் நிறைந்து, உமது சிந்தையினால், உம்முடைய யோசனையினால், உம்மை தியானிக்கிற தியானத்தினால், உம்மை பற்றின பேச்சினால் நிறைந்திருக்கும்படி மாலையில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை வெறுமையாய் அனுப்பாதிரு ஆண்டவரே. இவர்கள் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வார்த்தைகளினால் இவர்களை போஷித்து, இவர்களை பலப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே விருப்பமாய்மை அழைக்கிறப்பா. சத்திய ஆவியானவரே, சத்தியத்துக்குள்ளே எங்களை நடத்த வேண்டுமாய்மை விரும்பி அழைக்கிறோம். முழு ஆளுகையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஆவியானவரே. முழுவதுமாய் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. எல்லா மாம்சீக சிந்தைகள், செயல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாகன்னு சொல்லுகிற ஆண்டவரே, உடைய நாமம் மாத்திரம் இந்த ஸ்தலத்தில் எழுந்தருளட்டும். நீர் மாத்திரம் மகிமையடைங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் கடைசியாக நம்ம பார்த்த சத்தியம் ஞாபகத்தில் இருக்குது? வெரி குட். அண்ணனுக்கு ஒரு கை தட்டிடலாமே. அதனால தான் பாஸ்ட் ஓயாமல் உச்சரிக்கிற ஒரு நாமத்தில் பிரதான நாமமாய் பாஸ்கர் என்கிற நாமம் அமைந்திருக்கிறது. சரி, எல்லாரும் எடுத்து ஒருக்கா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தில், இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம போன வாரம் ஆரம்பித்தோம். இந்த வசனத்தினுடைய தியானம் என்ன? இந்த வசனத்திலிருந்து அனுதினம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இந்த வசனத்தில் என்ன இருக்குது? இதுதான் நம்ம ஆரம்பித்தோம். அதை அப்படியே மெல்ல கிருபைக்கு கொண்டு போனோம். இதில் என்ன தியானம் நம்ம பார்த்தோன்னா, புறம்பான மனுஷன் அழிந்து போகும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சரீரம் மண்ணை நோக்கி நம்ம இழுக்கும். உள்ளான மனுஷன் ஆவி பரலோகத்தை நோக்கி நம்ம இழுக்குதான்னு ஒரு கேள்வி வைக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாள் காலையில் விடியும் போது என்ன வருது? என் வயசில் ஒன்று கூடுது அப்படின்னா கல்லறைக்கு நேராக என்னை இழுக்குதுன்னு அர்த்தம். இந்த சரீரம் கல்லறைக்கு நேராக ஒவ்வொரு நாளும் என்னை வேகமாக இழுத்துட்டு போகுது. ஆனால் ஆவிக்குரிய மனுஷனோ உள்ளான மனுஷனோ என்னை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறாரா, கொண்டு போகப்படுறோமா அப்படின்றதுக்கு தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கிறாருன்னு நான் தியானிக்கிறேன் பவுல். இல்லாட்டினா வெறுமனே உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே எப்படி சொல்லியிருக்கிறாங்க? அவுட்டர் பாடியோட கம்பேர் பண்ணுறாங்க. அவுட்டர் பாடி நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு வருகிறது. இது நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதுதான் உண்மை. 25 வயசில் இருந்த உங்கள் முக அழகு 55 வயசில் இருக்கிறது இல்லை. ஏன்னா நாளுக்கு நாள் அது மெல்ல 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 சிதைந்து மெல்ல 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 உங்கள் அழகை நீங்கள் இழந்து உங்களை மண்ணுக்கு நேராக இழுத்து செல்கிறது ஒவ்வொரு நாளும். அந்த வேகம், அந்த ஸ்பீடு எவ்வளோ வேகமாக வேலை செய்தோ அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பீடாக இது இருக்கணுன்றது பவுலுடைய தியானம். ராமேன் சொல்கிறீங்களா? அதனால தான் அவுட்டர் பாடி வேகமாக அழிஞ்சுக்கிட்டு வருதையா. அப்போ உள்ளான மனுஷன், உள்ளே இருக்கிற மனுஷன் எவ்வளோ வேகமாக புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு ரெண்டையும் ஈக்குவலாக கம்பேர் பண்ணுகிறார். ஆமென். ரொம்ப அவசியமான சத்தியம்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவையான சத்தியம். உள்ளான மனுஷன், என்னுடைய இன்னர் மேன் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதை நான் தான் பண்ணணும். எந்த விலை கொடுத்து வாங்கினாலும், எவ்வளவு விலை கொடுத்து காரோ பைக்கோ வாங்கினாலும் சர்வீஸ் பண்ணணும்னு பார்த்தோம். சர்வீஸ் பண்ணாத வண்டி ரொம்ப நாளைக்கு தேராது. எவ்வளவு காஸ்ட்லியாக வாங்கினாலும் ஒன்று தான் சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவர் படைச்ச இந்த மெஷின். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? 3 மாதத்துக்கு ஒருக்கா போட்டியை கலட்டிட்டு போய் சர்வீஸ் கொடுக்கணும், 3 மாதத்துக்கு ஒருக்கா லங்ஸை கலட்டிட்டு போய் சர்வீஸ் விட்டு வந்திருக்கேன். எங்கன்னே நிற்கிறீங்க, லங்ஸை சர்வீஸ் விட்டுருக்கேன். கேள்விப்பட்டதே இல்லை. ஏன்னா இது ஆண்டவரின் படைப்பு. ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆண்டவர் படைக்கிறது மாத்திரமே நிலையானது. இந்த பூமியில் எந்த இயற்கை எடுத்துக்கிட்டாலும் அதற்கு நிலையான வயதுண்டு, நிலைத்து நிற்கும். ஏன்னா அது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. மனுஷன் உருவாக்கின எல்லா விஷயத்துக்கும் there is a end. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனுஷனால் உருவாக்கப்பட்டது எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஒன்று தான் எக்ஸ்பைரி டேட் இல்லாதது, எதெல்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்படுகிறதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சுற்றி இருக்கிற நம்மளுடைய இயற்கையை பாருங்க, அவர் நாமத்தை உயர்த்தும். ஆமென். காலங்காலத்துக்கும் உயர்த்தும். ஆபிரகாம் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஏராளமான இயற்கை எருசலேம் தேசத்தில் உண்டு, இஸ்ரவேல் தேசத்தில் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஸோ ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட வேண்டியதின் அவசியம் கண்டிப்பாக உண்டு. அது நம்மளுடைய இருதயத்துக்கு அவசியம். இருதயம் மகா பொல்லாப்பு நிறைந்ததுன்னு பார்த்தோம். அவரே சொல்கிறார், நோவா காலத்தில் மனுஷன் பிறந்தது முதல்ல அவன் இருதயம் ரொம்ப பொல்லாப்பாக இருக்குது. அந்த பொல்லாத இருதயத்தை விசுவாசி எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறான்றது தான் ஒரு அழகான வித்தை, ஒரு அழகான கலை, ஒரு அழகான விசுவாச வாழ்க்கை. அதை எப்படி ஒவ்வொரு நாளும் ஹேண்டில் பண்ணுறோம்? ஏன்னா இருதயம் கரைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. இந்த வெள்ளை சட்டை போல், வெள்ளை சட்டையை போட்டுட்டு கிரிக்கெட் விளாண்டா எப்படி கரைப்பட்டுக்கிட்டே இருக்குமோ அதுபோல் இருதயம் ஊருக்குள்ளே போகும்போதெல்லாம் கரைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளவு கேர்ஃபுல்லாக பாலை தடுத்தாலும், எவ்வளவு கேர்ஃபுல்லாக தூசி படாமல் பவுலிங் போட்டாலும் கரைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா விளையாடுறது வெள்ளை சட்டையை போட்டுட்டு. இதுதான் உலகம். இந்த உலகத்துக்குள்ளே இந்த இருதயத்தோடு நீங்கள் எவ்வளவு தான் பெரிய பிஸ்தா உள்ளே போயிட்டு வந்தாலும் அது கரைபற்றும். அந்த கரையை எப்படி ஒவ்வொரு நாளும் நான் புதுப்பித்து 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 கரை நீங்க திரை நீங்க நிற்கிறேன் அப்படின்றது தான் இந்த வசனத்தின் தியானமாக நம்ம அனுதின பயிற்சிக்கு பயன்படுத்தலாம்னு பார்த்தோம். இது வரைக்கும் ஞாபகம் இருக்கா? சத்தமே வரலையே. ஞாபகம் இருக்கா? அடா ஆமானாவது சொல்லுங்கள் ஒரு பேச்சுக்கு. ஆமாம், ரைட், சரி. அப்போ எதுக்கு தான் என்னத்தை வச்சு புதுப்பிக்கிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலன் உண்டு. எதுக்காக காத்திருக்கிறது? கிருபைக்காக காத்து கிருபையை தேடுகிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். ஏன்னா வாழ்நாளெல்லாம் நம்மளை களி கூர்ந்து மகிழும்படி செய்கிறது அவருடைய கிருபை அப்படின்னு மோசே நமக்கு ஒரு ஆதாரமாய் வசனத்தை விட்டுட்டு போயிருக்கிறார். நான் வாழ்நாளெல்லாம் விசுவாச வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும்னா கிருபையை தேடுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒவ்வொரு நாளும் கிருபையில் என்ன நானே புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு பார்த்தோம். அந்த கிருபையில் 5 விஷயத்தை பார்த்தோம். ஏன் ஒரு மனுஷனுக்கு கிருபை வேணும்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பரிசு தரலாம். 5 விஷயம் பார்த்தோம். அப்படி போடு. அக்கா டைரியெல்லாம் பார்த்து படிக்கக்கூடாது. முதல்ல மேரி அம்மாவை பார்த்தோம். அவங்களுக்கு தூதன் வந்து சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே அப்படின்றாரு. அவங்க கேட்குற அதே அவிசுவாச கேள்வி அங்கு மறைக்கப்படுகிறது, அங்கே மன்னிக்கப்படுகிறது. எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், கல்யாணமே ஆகலையே? ஒரு 4 வசனத்துக்கு மேலே கப்ரியல்கிட்ட நம்ம சகரியா கேட்குறாரு, யோவான் ஸ்தானகனோட அப்பா, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், வயசாயிருச்சு. 2 பேரும் ப்ராக்டிக்கலாக உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவசாலியான கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அங்கே கோவப்பட்டு அவனுக்கு கடைசி வரைக்கும் உனக்கு வாய் பேசாது, குழந்தை பிறந்தா தான் வாய் பேசும், ஒரு பெரிய தண்டனையை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் இங்கே மட்டும் விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிலாம் நடக்குமா, நீ கவலைப்படாதன்னு ஒரு பெரிய ஃபேவர். அந்த அம்மா மேலே ஒரு கன்சர்ன், அந்த அம்மாவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். இது அந்த அம்மா மேலே இருந்த கிருபையினால் வந்தது. ஆமேன், அல்லேலூயா. கிருபை கர்த்தருடைய கண்களில் தயவை உண்டு பண்ணும். ஆமேன், அல்லேலூயா. வாசிங்கள ஏசாயா 48:9, ஒரே ஒரு வசனம், ரொம்ப நல்ல வசனமாக இருந்தது. ஏசாயா 48:9 நானே வாசிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். ஆமேன். மானிட்டரில் போட்டாங்க. என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரியாதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். ஆமேன். இதுதான் கிருபையினுடைய எக்ஸ்பிளனேஷன். அவர் எப்படி கிருபையாக நம்ம மேலே செயல்படுறாரு, எப்படி மரியாள் மேலே கிருபையாக செயல்பட்டார்னா, என் நாமத்தின் நிமித்தம் கோபப்படாமல் என் புகழ்ச்சியின் நிமித்தம். எது புகழ்ச்சி? மகா இரக்கமுள்ளவர், மகா தயவுள்ளவர், மகா அன்புள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அதுதான் அவருடைய புகழ்ச்சி. அதனால் என் மேலே ஒரு கிரேஸ் வைக்கிறார். அல்லேலூயா. என் மேலே இருக்கிற கோபத்தை அங்கே ஸ்டாப் பண்ணுறார். அப்படி தான் மரியாள் மேலேயும் இந்த வசனத்தை அப்ளை பண்ணியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆமேன். ஸோ முதல்ல கிருபை என்ன செய்யும்? கர்த்தருடைய கண்களில் ஒரு தயவை உண்டு பண்ணும். 2வது, அது மனுஷர் கண்களில் தயவை உண்டு பண்ணும். யோசேப்புக்கோ சிறைச்சாலை தலைவனின் கண்களில் தயவு கிடைச்சது. அல்லேலூயா. கர்த்தர் அவன் மேலே கிருபையாக இருந்தார். ரைட். 2வது, மனுஷர் கண்களில் என் மேனேஜர் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் நேச்சுரலாகவே உண்டாயிரும். மற்றவனுக்கு ஒரு கொடுக்குற பர்சன்டேஜை விட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். ஏன்னா நான் அவனுக்கு ஓயாமல் கூஜா தூக்கிட்டு போகிறதில்ல, அவனோட சேர்ந்து நான் லஞ்சுக்கு கூட உட்காந்து சும்மா கதை பேசுகிறதுனால இல்லை, என் மேலே இருக்கிற கிருபையினால. அல்லேலூயா, அல்லேலூயா.
மூணாவது மோசே சொல்கிறாரு யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில், ஆண்டவரே உங்கள் கிருபை இருக்குன்னு எப்படி உணர்ந்து கொள்வேன், நீர் எங்களோட வருகிறதுனால அல்லவா. என்ன அர்த்தம்? அவருடைய கிருபை அவரை நம்மோட பயணிக்க செய்யும். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் என் கூடவே அவர் பிரசன்னத்தை அனுப்புவார், நான் எங்கே போனாலும் என் கூடவே அவர் வருவார். இது கிருபையாக இருக்கிற நம்ம மேலே இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆமென். ஹல்லேலூயா. நாலாவதாக என்ன பண்ணோம்? 2 கொரிந்தியர் 12:9 படித்தோம். என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும், அதுக்கு பேர் கிருபை. ஆமென். என் வீக்னஸ் எல்லாத்துலையும் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சரியாக இங்கிலீஷ் பேச வரல, ஆனால் ஆஃபீஸில் என்னால் சமாளிக்க முடியுது, நல்ல வேலை பார்க்க முடியுது, அதுதான் கிருபை. சரியாக என்னால் நேருக்கு நேராக நின்னா வாக்குவாதத்தில் சரியாக ஆர்கியூ பண்ண தெரில, சரியான வார்த்தை எடுத்து பேச தெரில, பட்டுன்னு ஒன்று கேட்டால் ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்ல தெரில, ஆனால் மைக்கை பிடிச்சா மட்டும் விலாவரியாக பேசுகிறதுக்கு ஒரு திறமை வருது, ஒரு கிருபை வருது, அது கிருபை. ஆமென். என்னோட வீக்னஸில் அவரோட ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு, அப்போ நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அது கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார், இது உன் வீக்னஸ்னு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ தான் எனக்குள்ள ஒரு மேன்மை வராது, ஒரு பெருமை வராது. ஐயா ஒத்தையில் விட்டோன்னா என்னால் சமாளிக்க முடியாது, கிருபையோடு போனால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்மளை கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. என் வீக்னஸில் அவர் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வந்தார்னா அது கிருபை. ஆமென். அல்லேலூயா. கடைசி 2 கொரிந்தியர் 9:8 சம்பூர்ணம், எல்லாவற்றிலும் சம்பூர்ணம். 2 கொரிந்தியர் 9:8 எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்கு, நல்ல கிரியைகளை செய்கிறதற்கு அவர் எல்லா கிருபையும் நம்மளிடத்துல பெருக செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸோ 5 காரியம் பார்த்தோம். கர்த்தர் கண்களில் தயவு, மனுஷர் கண்களில் தயவு, கர்த்தர் என்னோட கூட வருகிறார் என்கிறது கிருபை, என் பலவீனத்தில் அவர் பலனை தந்தா கிருபை, நல்ல கிரியைகளையும் சம்பூர்ணத்தினாலும் என்னை நிரப்புகிறது கிருபை. இதனால தான் கிருபை ரொம்ப அவசியம். டெய்லி இந்த 2 மாத்திரையை காலையில் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறது கிருபை ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து என்ன பார்த்தோம்? ஒரு 4 காரியம். அந்த கிருபையை நான் எப்படி எனக்குள்ளே பெருகி கொள்ள முடியும்? இந்த கிருபை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, இதை நானாக விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு பார்த்தோம். இது கர்த்தரிடத்தில் வந்த ஈவு. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனாலே வந்த ஈவு. ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவில் மெயின் ஈவு கிருபை. அல்லேலூயா. அந்த கிருபையில் நானாக போய் டிக்கெட் கொடுத்து நானாக காசு கொடுத்து இதை வாங்க முடியாது. ஆனால் ஒன்று பண்ணலாம். யோவானில் சொன்னது மாதிரி அவருடைய பரிபூரணத்தில் நாம் கிருபையின் மேலே கிருபை அடைகிறோம் அப்படின்னு யோவான் சொல்கிறாரு. அவரோட ஃபுல் ரிச்னஸ், அவர் நிறைய பண்டலாக வச்சுருக்கிறாரு, அதிலிருந்து கிருபையின் மேலே நாம் கிருபையை பெருக்கி கொள்ளுகிறதற்கு தினமும் தந்து கொண்டே இருக்கிறார். ஐ கேன் மல்டிப்ளைன்னு பார்த்தோம். ஆமென். என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, ஆனால் என்னால் பெருக்கி கொள்ள முடியும்னு பார்த்தோம். ஆமென். எப்படியெல்லாம் பெருக்கி கொள்ள முடியும்? சில வசனங்களை பார்த்தோம். ஸ்தோத்திரத்தினால படன்னு சொல்லுங்களேன், கிருபை பெருகும். 2 கொரிந்தியர் 4:15. அடுத்து தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ ஸ்தோத்திரம் சொல்கிறதுனால பெருகுது, தாழ்மையினால் பெருகிறது. 3வது 32:10 சங்கீதம், அவரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கடைசி 103:11 பார்த்தோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேலே அவர் கிருபை அவ்வளவு பெரியது. அல்லேலூயா. ஸோ அந்த கிருபையின் சத்தியத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் மறந்துடக்கூடாது. கிருபையின் சத்தியம்னு யூடியூப்பில் நிறைய நீங்கள் பார்க்க நேரிடலாம், கேட்க நேரிடலாம். ஒரு சத்தியம் அடிப்படையாக இருக்கணும். கிருபை எப்படினாலும் வாழுகிறது அல்ல. நான் எப்படினாலும் வாழ்ந்துடலாம், ஏன்னா கிருபையை பெற்றுக்கொண்டேன், மன்னிக்கப்பட்டோம், என் பாவங்களை கர்த்தர் என்னாது இருக்கிறார். இல்லை, அந்த கிரவுண்டில் கிருபை ஆப்ரேட்டே பண்ணாது. கிருபை எந்த கிரவுண்டில் ஆப்ரேட் பண்ணோம்? 2 கிரவுண்டு. இந்த 32:10 அவரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்படின்னா என் ட்ரஸ்ட் என் ஆண்டவர் மேலே இருக்கணும். நான் ஹம்பிளாக என் ஆண்டவரை நம்பி பிழைக்கணும். நான் எப்படினாலும் நான் விரும்புகிறபடியெல்லாம் வாழ்ந்துறது இல்லை கிருபை, அவரை நம்பி பிழைக்கிறது கிருபை. ஆமென். 2வது இந்த 103:11 சொல்லுது, பயப்படுகிறவர்கள் மேலே கிருபை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதை வாசிக்கிறீங்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், இதுதான் கிருபை செயல்படுகிற கிரவுண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் கிருபை செயல்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் செயல்படுகிற எந்த இடத்துலையும் கிருபையால் செய்ய முடியாது. இந்த எல்இடியோ இந்த டிவியோ இன்டோருக்காக செய்யப்பட்டது.
ஒரு ஹாலில் உள்ளுக்குள்ளே மழையோ வெயிலோ அடிக்காத ஒரு இடத்துல மாட்டி வேலை பார்க்குறதுக்கு வருஷக்கணக்காக வேலை பார்க்குறதுக்காக செய்யப்பட்டது. இதை கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே நீங்கள் மாட்டி வேலை செய்யணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா இது வேலை செய்கிற இடம் இன்டோர். அவுட்டோர்னால் அதுக்கு வேறு பொருட்கள் இருக்குது. அதே போல் தான் கிருபை வேலையே செய்யாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாட்டினா அந்த கிரவுண்டில் கிருபை வேலையே செய்யாது. எங்கே கிருபை ஆப்ரேட் ஆகும்னா ஃபியர் ஆஃப் காட் எங்கே இருக்கோ அங்கே ஆப்ரேட் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ கிருபையை பெருக்கி கொள்ளுகிறதற்கு 4 பார்த்தோம். 1 ஸ்தோத்திரத்தினால பெருகும், தாழ்மையினால பெருகும், ட்ரஸ்ட் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் கர்த்தர் பயப்படுகிற மேலே கிருபை இருக்கும். ஆமென். 5-4-20 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். 5-4-20 5 கிருபையை பெருக்கும். மன்னிக்கணும், 5 அவசியம் கிருபை வேணும், 4 அந்த கிருபையை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. இவ்வளவையும் எதுக்கு பார்த்தோம்? இந்த கிருபையினுடைய அறிமுகம். இதை தான் கிருபையினுடைய அறிமுகம். இதுக்கே போன வாரம் சரியாக போச்சு. இப்போ தான் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாட்டுக்குள்ளே வர்றோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 4:16 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமே? இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் ஒரு வழிமுறையை ரொம்ப அழகாய் மோசேக்கு கற்றுத்தருகிறார். கிருபையை பெருக்கிறதற்குரிய 4 காரியம் பார்த்தோம். இப்போ எல்லாம் கிருபை பெருகுது அப்படின்னு. இதெல்லாம் ஒரு 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 வழியாக இருந்தாலும் ஒரு பெரிய அகலமான விசாலமான ஒரு பெரிய வழிமுறையை அவர் நமக்காய் கற்றுத்தந்திருக்கிறார். மலையில் மோசேக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். அந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி நீ அமைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியில் நாம் எப்படியெல்லாம் செயல்படணும், எந்தெந்த படிக்கற்களை ஒன்றொன்னா கிராஸ் பண்ணணும் அப்படின்னு அதில் அவர் நமக்கு சொல்லி தருகிறார். அதை சொல்லி தந்துட்டு இந்த இடத்துக்கு வரார். இப்படி எல்லாம் பண்ணனா இந்த கிருபையின் ஆசனத்தண்டைக்கு நீ வருவ. இந்த இடத்துல நிறைவான கிருபைகளினால் உன்னை நான் நிரப்புவேன். இதுதான் விசாலமான வழி. ஆண்டவர் கற்றுத்தந்த விசாலமான வழி, நான் அனுதின பயிற்சிக்கு பயன்படுத்த வேண்டிய வழி. நாம் எல்லாரும் பயன்படுத்தணும். நான் கொஞ்சம் காலமாக அதை பயன்படுத்திட்டே வரேன். சரி, எப்படி பயன்படுத்தலாம்? ஒரு ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னு நம்ம முன்னாடி தியானிச்சிருக்கிறோம். எப்படி இருக்கும்? அந்த இமேஜ் ஏதாவது டெஸ்க்டாப்பில் இருக்கா தம்பி? போன வாரம் எடுத்து வச்சோம். ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வெளியே இருந்து சொல்லுங்களேன். வெளியே இருந்து எப்படி வரும்? தண்ணி தொட்டிக்கு வெளியே முதல்ல ஒரு பெரிய அவுட்டர் வால் இருக்கும். ஆமாம், ஒரு வெளிச்சுவர் இருக்கும். அந்த சுவர்லேருந்து உள்ளே போனவொன்னா முதல் பொருள் என்ன இருக்கும்? இல்லை, முதல்ல எடுத்தவொன்னே ஒரு பலிபீடம் இருக்கும். முதல்ல ஒரு பலிபீடம், டேபர்நாக்கிள்னு போடு தம்பி. முதல்ல ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு அடுத்து ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். ஆமென். முதல்ல வெளியே ஒரு சுற்றுச்சுவர், அது துணியினால் செய்யப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் மெல்ல பயணித்து உள்ளே போனீங்கன்னா முதல்ல ஒரு பலிபீடம், வெண்கலத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம். இந்த பலிபீடத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு தொட்டி, அதுவும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருக்கும், வெண்கல தொட்டி. இதுக்கப்புறம்தான் கூடாரமே ஸ்டார்ட் ஆகும். அந்த கூடாரத்தில் முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். தம்பி வீடியோ போடுற வரைக்கும், அந்த ஃபோட்டோ போடுற வரைக்கும் இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் சில சத்தியங்களை நமக்கு வச்சிருக்கிறார். எதுக்கு இந்த காலத்தில் போய் நியாயப்பிரமாணத்தை திருப்ப ஓப்பன் பண்ணுற, இதில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றுக்குரிய அர்த்தம், என் அனுதின ஜபத்தில் அவைகளுக்கான வேலை என்னன்னு பார்க்கலாம். எப்படி திருப்பிக்கோங்க. எபிரேயரில் தான் இன்றைக்கி செய்தி எல்லாம். எபிரேயர் 8க்கு வாங்க. எபிரேயர் 8 5ஆம் வசனம். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தின் உள்ளவைகளில் உள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே ஆமென். ஸோ மலையில் மோசேக்கு சொல்லப்பட்ட இந்த வரைபடம், என்னைய பார்க்குறீங்களா? மலையில் மோசேக்கு சொல்லப்பட்ட இந்த வரைபடம் ஏதோ சும்மா அந்த பழைய ஏற்பாட்டுக்காக சொல்லப்படலை, அந்த காலகட்டத்துக்காக சொல்லப்படலை. என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? இதுதான் பரலோகத்தினுடைய சாயல்.
ஆமென். அங்கே பரலோகத்தில் அழியாத மாறாத நிலையான ஒரு ப்ராசஸ், நிலையான ஒரு மெத்தடாலஜி, எப்படி ஆண்டவரை தொழுது கொள்கிறார்கள்னு இருக்கு. அந்த சாயலுக்கு ஒத்த சாயலை தான் மோசேக்கு அவர் கற்றுத்தருகிறார். பரலோகம் ஒரு நாளும் அழிந்து போகிறதில்ல, அது ஒரு நாளும் அவுடேட் ஆகிறது இல்லை, அது ஒரு நாளும் பழைய ப்ராசஸாக மாறுறதில்லை. இன்றைக்கி வரைக்கும் லைவாக ஒரு மாற்றம் இன்றி சீராய் செயல்படுகிறது பரலோகம். என் வாழ்க்கைக்கும் தேவையான ஒன்று. ஆமென். ஸோ ஆசரிப்பு கூடார வரைபடம் என் அனுதின வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா பரலோகத்தின் சாயல் அது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசரிப்பு கூடார சாயல், ஆசரிப்பு கூடார சாயல், இது பரலோகத்தின் சாயல். ஆமென். இந்த இமேஜ் அவ்வளோ தெளிவாக இல்லை, அப்படியே சர்ச் பண்ணிக்கிட்டே வேறு ஏதாவது கலர் ஃபோட்டோ இருக்கான்னு. பட் இதில் பாருங்கள், வெளியே ஒரு அவுட்டர் வால், துணியினால் செய்யப்பட்ட ஒரு அவுட்டர் வால். அந்த அவுட்டர் வாலில் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அங்கே முதல்ல ஒரு பலிபீடம் தெரியுது. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தா ஒரு பலிபீடம் தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணேன் சாம், கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு பலிபீடம் தெரியுதா? தெரியலையா? அப்போ வேறு ஃபோட்டோ தான் எடுக்கணும்னு அர்த்தம். எல்லாம் வயசான டிக்கெட்டு, நீ இதை போய் போடுற, நல்ல ஒரு கலர் ஃபோட்டோ எடுத்து போடு. ரைட், சரி, இப்போ உள்ளே போகலாம். முதல்ல இது பரலோகத்தின் சாயல். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப அவசியமானது. ஏன்னா பரலோகம் ஒரு நாளும் அழிந்து போகாதது, அது இன்னைக்கு வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால் இதை நான் பிடிக்கிறதுல ஒரு தப்பும் இல்லை. ரெண்டாவது, அப்படியே 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்கல. எபிரேயர் 8:2, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். ஆமென். இங்க ரெண்டாவது முக்கியமானது, இந்த ஆசரிப்பு கூடாரம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ஒன்று இது பரலோகத்தின் சாயல், அதையே உறுதிப்படுத்துகிறது 2வது வசனம், அது மெய்யான கூடாரம். அப்படின்னா மாறாதது, மறையாதது, அது நிலையாய் நிற்கிறதுன்னு அர்த்தம். ஆமென். அது ஒரு நாள் அழிந்து போகிற ஒரு கிளாத்தில் செய்யப்படுகிறது அல்ல, அது ஆவியினாலே பரலோகத்தில் இன்றும் மெய்யாய் இருந்து கொண்டிருக்கிற ஒரு கூடாரம். ஆமென். அல்லேலூயா. அதை விட மெயின், அங்கே ஒருத்தர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார், என்னை வழி நடத்துகிறதற்கு. யார் அவர்? பிரதான ஆசாரியர் எனக்காய் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது மனுஷ பிரதான ஆசாரியர் அல்ல, இது அவர் தன்னைத்தானே பலியாய் சிந்தி தன் ரத்தத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு, தன் ரத்தத்தையே கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிற ஒரு பிரதான ஆசாரியர் என்னை இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வழியே நடத்தி செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இதில் நித்திய மீட்பு உண்டுன்னு 9:12 சொல்லுது. அவர் தன்னுடைய இரத்தத்தினாலே, வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். எனக்கு பெர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பிரதான ஆசாரியராய், அவர் பிரதான டீச்சரா, பிரதான பாஸ்டரா எனக்கு முன்னாடி அங்கே நிற்கிறாரு. நான் வருவேன்னு காத்து கொண்டேன்னு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ இது பழைய புராணம் இல்லை, நான் இன்றைக்கும் பயன்படுத்த வேண்டிய ஒரு புராணம். ஏன்னா அது மெய்யான கூடாரம், அது ஒரு மெய்யான ப்ராசஸ், அதுக்கு மெய்யான ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். நான் ஃபாலோ பண்ணுகிறதற்கு இதில் எந்த தடையுமே இல்லை. அல்லேலூயா, ஆமென். இந்த மலையில் காண்பிக்கப்பட்ட இந்த மாதிரியில் கிருபையை நான் சம்பாதித்து கொள்வது எப்படி? அல்லேலூயா, ஆமென். ரைட், ஒன்று நான் பார்க்க போகிறோம். முதல்ல அவுட்டர் வால். இந்த அவுட்டர் வால் நமக்கு என்ன ஞாபகப்படுத்தணும்? காலையில் நான் எழுந்த உடனே இதுக்கு பேர் டேபர்நாக்கல் ப்ரேயர்னு நான் கேள்விப்பட்டேன். இதை நான் எங்கே ஒரு சின்ன துணுக்கு 1 நிமிஷ வீடியோவாக தான் நான் பார்த்தேன். பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அப்படின்னு ஒரு பிரசித்தி பெற்ற கொரிய தேவ மனுஷர் இறந்து போயிட்டார். ஆனால் உலகிலே மிக அதிக ஜனமுள்ள ஒரு விசுவாச ஜனமுள்ள ஒரு சபையை அவர் தான் கட்டி எழுப்பினார். இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போனார், ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அந்த மனுஷன் பேசுகிற ஒரு வீடியோவை நான் பார்க்க முடிஞ்சது. அவர் டேபர்நாக்கல் ப்ரேயர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்குரிய முழு விளக்கத்தையும் அவர் பேசலை, என்னால் கண்டுபிடிக்கவும் முடியலை. ஆனால் இந்த வார்த்தை எனக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சது. டேபர்நாக்கல் ப்ரேயர் என்ன? அவர் ஒவ்வொரு நாளும் இந்த டேபர்நாக்கல் ப்ரேயரை நான் பண்ணுறேன், எனக்கு கிருபையினால் நிறையப்படுகிறேன். அதனால தான் 5 லட்சம் 7 லட்சம் ஜனத்தையும் என்னால் மேய்க்க முடியுது. அதனால தான் என்னால் பெரிய பெரிய ஊழியங்களை தைரியமாய் செய்ய முடியுது. ஒரு கிருபை என்னை நிரப்புதுன்னார். அதில் தியானித்த தியானம்தான் என்னுடைய தியானம். சில மாதங்களாக நானும் பயன்படுத்தி கொண்டே வருகிறேன். எனக்கு இது நலமாய்ப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா.
உங்களுக்கு இது நலமாய்ப்படும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிச்சுவர்னால என்ன நமக்கு உணர்த்தணும்? ஒரு வாசல்களில் துதியோடு நுழைய வேண்டும் என்கிற ஒரு சிந்தை எனக்குள்ளே வர வேண்டும். ஆமென். நான் காலையில் எழுந்த உடனே டேபர்நாக்கல் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த டேபர்நாக்கல் ப்ரேயருடைய முதல் ஸ்டெப்பே துதியோட நுழைகிற ஸ்டெப்பு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 4:30 எந்திரிக்கிறேன், இல்லை 5 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவர் வாசல்களில் துதியோட நுழைகிற ஸ்டெப்பாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி தான் சொல்லுது சங்கீதம் 104 இல்லையா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் அவரை பற்றின புகழ்ச்சியோடும் நுழைங்க. அதுதான் என்ட்ரன்ஸ் ஹால் டிக்கெட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆரம்பிக்கிற ஹால் டிக்கெட்டு. அந்த கேட்டுக்குள்ளே நுழையணும்னா துதியோடு நுழையணும். அதுதான் நுழைகிற நுழைவுச்சீட்டு. ஹல்லேலூயா. இன்னொன்று, யாத்திரையாகமம் 33:9 கொஞ்சம் அங்கங்கே மாறுற மாதிரி இருந்தாலும் கோவிச்சுக்காமல் திருப்புங்க. ரொம்ப முக்கியமானது, விட்டுறக்கூடாது. 33:9 மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இந்த கூடியிருந்த பாளையத்துக்கு வெளியே போடுறார், க்ரௌடுக்கு வெளியே போடுறார். அப்போ இந்த வசனம் என்னை ரொம்ப ஆழமாய் பார்க்க வச்சது. எல்லாம் படிங்களே. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். வாட் இட் மீன்ஸ்? என்ன அர்த்தம்? என்னுடைய ஷெட்யூல் ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா 4:30 இவன் கூடாரத்துக்கு வந்துடுவான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, 5 மணிக்கு இவன் கூடாரத்துக்கு வந்துடுவான்னு தெரிஞ்சிருச்சுன்னா கூடார வாசலில் ஆண்டவர் எனக்காய் நிற்கிறார். ஒரு ஆமேன் சொல்கிறீங்களா? திருப்பி அந்த வசனத்தை போடுறியா தம்பி? 33 போடுங்க. 33:9 மோசே, எல்லாம் படிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலிலே நின்றது. ஆமென். அவன் வருகிறதை கண்டவுடனே வாசல்லே வெல்கம் பண்ணுகிற ஒரு பெரிய ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர். ஆமென், ஆமென். சில நாள் காத்திருந்து மேலே போய் நின்று என்னை வந்து பாருன்னு சொல்கிறவர் அல்ல ஆண்டவர். நீ வருகிறது தெரிஞ்சா அவர் கேட்டுக்கே வந்து கை கொடுத்து வெல்கம் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் நம்மளுடைய முதல் மகிழ்ச்சியா இருக்கணும். என் ஆண்டவர் எனக்காய் காலையில் 4:30 வாசல்ல நிற்பார் என்னுடைய டேபர்நாக்கல் பிரேயருக்காக. ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் உங்களை என்னையும் சும்மா விட்டுறவே கூடாது. அலாரம் அடித்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் ஸ்னூஸ் போடாம நமக்கு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன் என்னன்னா, வாசலில் நிற்கிறார் என் ஆண்டவர். அல்லேலூயா. கூடார வாசல்ல பிரவேசிக்கும் போது அவர் கூடார வாசல்ல வந்து நிற்கிறார். அல்லேலூயா. ரைட். ஸோ முதல்ல இந்த அவுட்டர் பவுண்டரி நமக்கு என்ன சொல்லணும்? வாசல்ல துதியோடு நுழையணும். அங்கே ஆண்டவர் வாசல்லே நீ வெல்கம் பண்ண காத்திருக்கிறார். இதுதான் எனக்கான விசுவாச தியானமாக இருக்கணும், எனக்கான மோட்டிவேஷனாக இருக்கணும். ஃபெய்த் மோட்டிவேஷன் இதாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ரைட். இப்போ அடுத்து, இப்போ ஃபோட்டோ போடு கம்பி. நீ போட்டதே போட, நல்லா இருக்கு. இது கூட ஓகே தான். ரைட். அப்படியே ஜூம் பண்ணு. ஸோ வெளியே அவுட்டர் வால், உள்ளே நுழையிறாங்க ஜனம். இந்த லெஃப்டில் பாருங்கள் ஒரு பலிபீடம். கர்சர் லெஃப்டில் வையேன், அந்த பலிபீடத்துக்கு நேராக அங்கே வை. லெஃப்ட், அதுதான் பலிபீடம். அதான் நுழைஞ்ச உடனே நம்ம தட்டி நிற்கிற இடம். இந்த பலிபீடத்தில் முதல்ல பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு நியமத்தின்படி, பரலோகம் காட்டின வரைபடத்தின்படி மோசே தான் இன்ஜினியரு, மோசே தான் ஒவ்வொருத்தனையாக வேலை வாங்குறாரு. முதல்ல வாசக்கதவுக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு பலிபீடத்தை வை, வெண்கலத்தில் செஞ்சுன்னு. அந்த பலிபீடம் எனக்கு என்ன உணர்த்தணும்? என் காலை ஜெபத்தில் 2 வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். ஒன்று, வசனம் யாத்திரையாகமோ 20:24 நானே படிக்கிறேன். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். பலிபீடத்தில் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஆமென். பக்கத்து பார்த்து சொல்லுங்க. பலிபீடம்னாலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னு ஆண்டவர் உண்டாக்குன ஒரு மேடை, அது பலிபீடம். ஆமென். ஸோ பலிபீடம் எனக்கு உணர்த்த வேண்டியது, நான் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு.
நான் கூடார வாசலுக்குள்ளே நுழைகிறேன், துதியோடு நுழைகிறேன், 2 துதி பாடலோடு நுழைகிறேன், அவரை துதிக்கிற துதியினால் நுழைகிறேன், என் ஆண்டவர் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காருன்ற மகிழ்ச்சியோடு உள்ளே நுழைஞ்ச உடனே நான் முதல்ல செய்ய வேண்டியது அவர் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டியது. ஆமென். அவர் நாமத்தை அறிக்கை செஞ்சு அவர் நாமத்தை உயர்த்தணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, யெகோவா ரஃபா, சர்வ சிருஷ்டியும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, யெகோவா ஈரே, யெகோவா என்னும் நாமம் உள்ளவரே அப்படின்னு ஒவ்வொரு நாமத்தையா விசுவாசமாய் அதன் அர்த்தத்தோடு அறிக்கை செய்ய வேண்டியது ரொம்ப விசுவாச பயிற்சி. ஆமென். விசுவாசத்துக்கு நல்ல ஒரு பயிற்சி. என் மனதை இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? மனதை புதிதாக்குகிறதற்காக பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நான் மனதை புதிதாக்கணும், ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனை புதிதாக்கணும். இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் எல்லாம் என் உள்ளான மனுஷனை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ காலையில் பலிபீடத்துக்குள்ளே வந்த உடனே முதல்ல நான் செய்ய வேண்டியது அவர் நாமத்தை, எனக்கு தெரிஞ்ச எல்லா நாமத்தையும் சொல்லி 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 அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த பலிபீடத்தில் சில வேலையை செஞ்சு வச்சிருக்கிறார். அந்த ஃபோட்டோவே போடு தம்பி. அந்த பலிபீடத்தில் சில வேலையை செஞ்சு வச்சிருக்கிறார். என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாரு அதை எல்லாத்தையும் நான் ஃபெய்த் கன்ஃபெஷனாக சொல்ல போகிறேன். என் மனதை புதிதாக்கி கொள்ள போகிறேன். என்னென்ன பண்ணி வச்சிருக்கிறாரு பார்க்கலாம். எபிரேயர் 7:27 சொல்லுது. எபிரேயர் 7:27, அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாள்தோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்து முடித்தார். பலிபீடம் எனக்கு உணர்த்த வேண்டிய முதல் விஷயம் அவர் நாமம். ஆமென். அவர் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டியதே என்னுடைய முதல் மணி நேர வேலை. ரெண்டாவது, பலிபீடம் எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது எனக்காய் ஒருவர் பலியாகி இருக்கிறார். ஹல்லேலூயா. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வாரி என்கிற பலிபீடத்தின் மேலே எனக்காய் ஒருவர் பலியாகி இருக்கிறார் அப்படின்ற ஒரு அறிக்கை என்னை கர்த்தருக்குள்ளே புதுப்பிக்கும். ஹல்லேலூயா. என்னென்னலாம் அவர் பலியாகி என்னை மீட்டு கொண்டார், பலியானதுனால நான் என்னென்னலாம் நன்மை பெற்றேன். முதல்ல என்ன, பலியானதுனால ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் நிறுத்தி இருக்கிறார். ஆமென். அதை நான் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். அவர் எனக்காய் பலியாகி, வெளிப்படுத்தினல் 1:6 சொல்லுது, அவர் எனக்காய் பலியாகி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்னை நிறுத்தி இருக்கிறார். இதை நான் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். ஆமென். வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஸோ அவர் எனக்காய் பலியானதினாலே நான் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் பரலோகத்தின் பார்வையில் நிற்க செய்தவரே, ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய அவசியம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, பலிபீடத்தில் அவர் பலியானதுனால நான் என்ன பெற்றுக்கொண்டேன்? கலாத்தியர் 3 சொல்லப்பட்டதுபடி மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார். அதனால் எனக்கு பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலையை தந்திருக்கிறார். என் குடும்ப ஸ்தாபத்திலிருந்து விடுதலையை தந்திருக்கிறார். எந்த சாபத்திலிருந்தும் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். இது அவசியமான அறிக்கை. ஹல்லேலூயா. இது அவர் எனக்காய் பலியானதுனால நான் பெற்றுக்கொண்ட நன்மை. இந்த முழு ஆசரிப்பு கூடாரமுமே என்னை எதுக்கு நேராக நடத்தும்னா, கிறிஸ்துவை காட்டி காட்டி நடத்தும். பிரதான ஆசாரியரை காட்டி காட்டி நடத்தும். பிரதான ஆசாரியர் எனக்காய் சம்பாதித்து வைத்தது, பிரதான ஆசாரியர் எனக்காய் ஞாபகப்படுத்தி வைத்தது ஒவ்வொன்றையா எனக்கு காட்டும். அதுதான் டேபர்நாக்கிள் பிரேயர், அதுதான் ஆசரிப்பு கூடார ஜெபம். ஆமென். ஒவ்வொன்றிலையும் இயேசு வந்துடுவார், ஒவ்வொன்றிலையும் கிறிஸ்து வந்துடுவார். அதை மாத்திரமே நான் அறிக்கை செய்வேன், என் மனதை புதிதாக்கி கொள்ளுவேன். அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாச அறிக்கைக்கும் பரலோகத்தில் பெரிய மரியாதை உண்டு. இதை நீங்கள் நம்பியே ஆகணும். உங்களுக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை, அதில் ஒரு அசாத்திய நம்பிக்கை இல்லைன்னா நான் கொஞ்சம் போல் உங்களை திருத்த நினைக்கிறேன். அதுக்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு. ஒவ்வொரு விசுவாச அறிக்கைக்கும் பரலோகத்தில் நல்ல ரெகக்னைசேஷன் உண்டு. ஏன்னா விசுவாசிக்கிறதுனால மாத்திரமே ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான். விசுவாசிக்கிறதுனால மாத்திரமே ஒருவன் தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறான். விசுவாசிக்கிறதுனால மாத்திரமே அவனால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே காண முடிகிறது. ஆமென். வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக விசுவாசிக்கணும். நீதிமானா நான் மாறுறதுக்கு விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் ஏதாவது மாறுதல் உண்டாகணும்னா, ஏதாவது விடுதலை உண்டாகணும்னா, ரட்சிப்பு உண்டாகணும்னா நாவினாலே அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் கன்ஃபஸ் பண்ண என் வாழ்க்கை மாறி வருகிறதை நான் பார்க்கிறேன்.
இந்த கன்ஃபெஷனை நான் ஒரு 15 வருஷமாக பண்ணுறேன். நான் டேபர்னாக்கிள் கன்ஃபெஷனை சொல்லலை, ரெகுலர் கன்ஃபெஷனே ஒரு 15-20 வருஷமாக பண்ணுறேன். நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், என்னுடைய ஒவ்வொரு கன்ஃபெஷனையும் பரலோகம் ரெகக்னைஸ் பண்ணி கொண்டே வருகிறதுன்னு. ஆமென், அல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக சொல்கிறேன், கன்ஃபெஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுவும் காலையில் கர்த்தரை சார்ந்து கன்ஃபெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சத்துருவா உங்கள் வீட்டை விட்டு எட்டி துரத்தி நிறுத்துகிறதற்கு இந்த கன்ஃபெஷன் ஒரு பெரிய ஆயுதம். அல்லேலூயா. சரி, ஸோ பலிபீடத்தில் முதல்ல என்ன பார்த்தோம்னா, அது கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற நேரம்னு பார்த்தோம். என்னென்னலாம் கர்த்தருடைய நாமம் இருக்கோ அதெல்லாம் நாமத்தை உயர்த்துவோம். ரெண்டாவது, அந்த பலிபீடத்தில் எனக்காய் பலியானவரை நினைக்க வேண்டிய நேரம். அவரை நினச்சி அந்த பலிபீடத்தில் நான் சம்பாதித்ததெல்லாம் சொல்லி அறிக்கை செய்து அவைகளை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய நேரம். முதல்ல என்னை பரலோகத்தில் அவர் நீதிமானாய், ராஜாவாய், ஆசாரியனாய் வைத்திருக்கிறார். ரெண்டாவது, எந்த சாபத்துக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டு கொண்டார் அவர் பலியானதுனால. ஆமென், அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, அவர் எனக்காய் தரித்திரரானதுனால நான் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் மரிக்கும் போது தரித்திரராய் மரித்து எனக்கு சம்பாரிச்சுட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு என்னை ஐஸ்வர்யவானாய். ஆமென், அவர் எனக்கான ஐஸ்வர்ய சம்பன்னர். இதை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்க, உங்கள் பர்ஸ் எப்படி வேலை பார்க்குதுன்னு பாருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் அனுபவிக்கிறதுனால சொல்கிறேன், ரியலாக ப்ராஸ்பரிட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம். செழிப்பின் உபதேசம் ஒரு வேண்டத்தகாதது அல்ல. அவர் நலமாய் சுகமாய் நம்மை வாழ வைக்கிறார். அதில் ஒன்றும் ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியலை. நான் நலமாய் வாழ வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம். என்னால் ஊழியங்கள் கட்டப்பட வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம். நான் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் விட்டு அவரை மாத்திரம் பார்க்கறதற்கு அவர் என்னை நலமாய் பின்பக்கம் வைக்கிறார். ஆமென். முதலாவது ராஜ்யத்தை தேடி இவையெல்லாம் கூட கொடுப்பேன்றார்ல, இவைகள்லாம் அவர் கூட கொடுத்துட்றாரு. அதுக்கு நான் கொஞ்சம் கன்ஃபர்ஸ் பண்ணி அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அவர் எனக்காய் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை அப்படி அறிக்கை செய்யுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அவர் எனக்காக தரித்திரரானார், என்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு. அதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டாரு. நான் கன்ஃபஸ் பண்ணா சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. 4வது எனக்காக என்ன? 1 பேதுரு 2:24 சொல்லுது, அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாயிருக்கிறேன். இது அவர் எனக்காய் பலியானதுனால சம்பாதித்த சம்பாத்தியம். இதை நான் அறிக்கை செய்ய சுதந்திரித்துக் கொள்ளுவேன். சீக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறத விட சீக்கு வராமல் இருக்கிறதுக்கு சொல்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சீக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வார்த்தையெல்லாம் அறிக்கை இடுகிறத விட சீக்கு வராததுக்கு முன்னே டெய்லி இதை அறிக்கை செய்து புதுப்பித்துக் கொள்ளுகிறது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது பாஸ்ட் டென்ஸ்யா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது பாஸ்ட் டென்ஸ். அப்படின்னா முன்னாடியே பேக்கேஜில் போட்டு டப்பாவில் போட்டு ரெடியாக வச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆமென். நான் அறிக்கை செய்வேன், நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாயிருக்கிறேன். இது என்னுடைய அறிக்கையாக இருக்கணும் காலையில். ஆமென். கடைசியா கொலேசியர் 2:15 ரொம்ப முக்கியமான வார்த்தையாக நான் நினைக்கிறேன். கொலேசியர் 2:15 எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் வெளியரங்க கோலமாக்கினார். வாசிங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கினார், அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். சிலுவையில் பலியானதுனால கடைசியா எனக்கு ஒரு சம்பாத்தியம் சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு. என்ன சம்பாத்தியம்? இந்த பூமியில் இருக்கிற எந்த ஆளுகையும், எந்த துரைத்தனமும், எந்த அதிகாரமும், அது பிசாசா இருந்தாலும் சரி, இல்லை மனுஷ அதிகாரமா இருந்தாலும் சரி, எந்த அதிகாரமும் உரிந்து கொண்டாராம். உரிந்து கொண்டாராம். இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, எல்லா ஆயுதங்களையும் உரிந்து கொண்டார். அன்னாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஆயுதமில்லாத நிராயுதபாணியா நிறுத்திட்டாருன்னு அர்த்தம். ஆயுதமில்லாத அவனால் செயல்பட முடியாது, சண்டையிட முடியாது, அவன் பேருக்கு நிற்பான்.
எல்லா அதிகாரத்தையும் கூரான எல்லா ஆயுதங்களையும் சிலுவையில் உரிந்து கொண்டு விட்டுவிட்டார். ஆமேன். அப்போ எனக்கு என்ன, இந்த எந்த அதிகாரமும் என்னை பாதிக்கவே முடியாது. இதெல்லாம் செயலிழந்த பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி, அவைகளினால எனக்கு ஒரு சேதமும் உண்டாகிறதில்ல. சிலுவையில் எனக்காக வெற்றி சிறந்தார். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டிருக்கிறார். என் மேனேஜர் எனக்கு விரோதமாக செயல்பட முடியாது, என் உறவுகள் எனக்கு விரோதமாக செயல்பட முடியாது, எந்த பொல்லாத ஆவிகளும் எனக்கு விரோதமாக செயல்பட அனுமதி இல்லை. சிலுவையிலே அவர் எனக்காய் வெற்றி சிறந்தார். அவைகளை வெளியிறங்க கோலமாக்கினார். அல்லேலூயா. இது என் அறிக்கையாய் மாறணும். இதெல்லாம் பலிபீடத்தில் நான் அவராலே சம்பாதித்து கொண்டது. பலிபீடத்தில் என் கிறிஸ்துவே பலியானதுனால, தன்னைத்தானே பலியிட்டதுனால இவ்வளவு நல்ல விஷயங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இவைகளை என் வாழ்க்கைக்கு நான் அனுப்ப வேண்டியது என் வாய் மாத்திரம்தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். என் வாழ்க்கைக்கு அவைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என் வாய் மாத்திரமா. நன்மையும் நன்மையும் கிருபை இல்லை. நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்கு? நன்மையும் இருக்கு, மரணமும் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன நல்லா விசுவாசமாக கன்ஃபஸ் பண்ணுறேனோ அதிகாலையில், அவைகளை என் வாழ்க்கையில் நான் காணுகிறதற்கு வெகு நாள் காத்திருக்க வேண்டியதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், உங்கள் பக்தி விருத்திக்காக சொல்கிறேன். எனக்கு சின்ன வயசில் இங்கிலீஷ் தெரியாது. ஏன்னா நாங்கள் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம். டிப்ளமோவும் தமிழில் தான் படித்தோம். அது கவர்மெண்ட் காலேஜ். அதனால் எல்லாமே தமிழில் தான் எழுதுவோம். லேத்தை பிடித்து, ஸ்க்ரூவை திருகி, இப்படி தான் தமிழில் எழுதி பாஸ் ஆனோம். நல்ல மார்க்கை தான் எடுப்போம். ஏன்னா தமிழ் ரொம்ப ஈஸி. சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷே பிடிக்கிறதில்ல, வராது, அதனால் பிடிக்காது. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாம் இங்கிலீஷ் தான். காலேஜில் நம்மளுடைய இங்கிலீஷுக்கு பெரிய க்ரௌடே இருக்குது. ஏன்னா அவ்வளவு ஷேக்ஸ்பியர் மாதிரி எழுதுவோம். ஒவ்வொரு இங்கிலீஷுக்கும் பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா ஒரு வார்த்தை கூட கரெக்டான ஸ்பெல்லிங்கில் இருக்காது. நம்மளை எப்பயுமே அவர் இன்ஜினியரிங் டீச்சர் தான், ஆனால் உட்காந்து நமக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பார். இது இல்லை ஸ்பெல்லிங்கு அப்படின்னு. ஒரு செக்குக்கு கூட எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. செக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஸ்பெல்லிங் எழுதிட்டு போகிறேன், CHECK அப்படின்னு எழுதிட்டு போகிறேன். அப்படின்னா என்ன, போய் செக் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்ற மீனிங் எழுதிட்டு போகிறேன். அவர் பார்த்து சொல்கிறார், நீ எல்லாம் படித்து என்ன பெரிய ஆள் ஆக போகிறேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி என்னால் ஓரளவுக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அளவுக்கு, நான் ஒரு 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 நிறுவனத்தில் ஒரு இந்திய பிரதிநிதியாக வேலை செய்கிற அளவுக்கு என்னுடைய மேலாளர் எல்லாம், என்னுடைய மேனேஜர் எல்லாம், ஒருத்தர் US இருக்கார், ஒருத்தர் யூரோப்பில் இருக்கிறாரு, அவர்களோடெல்லாம் பொழுதன்னைக்கும் பேசி என் வேலையை நடத்துறதுக்குரிய பலன் எனக்கு உண்டாயிருக்கு. இதுக்கு பெரிய காரணம் நான் ஒன்று சொல்லுவேன். ஒவ்வொரு நாள் காலையில் நான் எந்திரிச்சு சில கன்ஃபஸ் பண்ணுவேன்னு ஒரு 15 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதில் மெயினான கன்ஃபஷன் என்னென்னா, என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். என்னால் அழகாய் இங்கிலீஷ் பேச முடியும். என்னால் அலுவலகத்தில் அழகாய் செயல்பட வைக்க என் ஆண்டவரால் முடியும்னு ஓயாமல் கன்ஃபஸ் பண்ணுவேன். இப்போ என்னை அறியாமல் என்னால் லகுவாய் ஆங்கிலம் பேச வருகிறது. இது என்னுடைய வாயின் வார்த்தையை ஆண்டவர் மதித்ததுனால, அதுக்கு நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணதுனால நான் பெற்றுக்கொண்டது. அல்லேலூயா. வாயின் வார்த்தையை ஆண்டவர் உன்னித்து கவனிக்கிறார். என் ஃபெய்த் கன்ஃபெஷனை ஆண்டவர் உன்னித்து கவனிக்கிறார். என் ஆரம்ப நிலையில் என்னுடைய ஃபைனான்ஷியல் பொசிஷனுக்கும் இன்றைக்கி எனக்கு இருக்கிற ஃபைனான்ஷியல் பொசிஷனுக்கும் ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அந்த ஏற்றத்திற்கு மிக முக்கியமான காரணமாக நான் நினைக்கிறது, ஒவ்வொரு நாள் காலையில் நான் ஆண்டவரை பார்த்து கன்ஃபஸ் பண்ணுற அந்த கன்ஃபஷன். என் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்னோட கூட இருக்கிறபடினாலே எனக்கு குறை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்னோட கூட இருக்கிறபடினால என் தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. இந்த கன்ஃபஷன் வேலை செய்ய இன்னைக்கு சர்ப்ளஸை ஆண்டவர் மாற்றி வைக்கிறார். தேவைக்கு அதிகமாகவே கர்த்தர் தருகிறார். அநேகரை தாங்குகிற பலனை தருகிறார். இது என்னுடைய பெருமை அல்ல, இது ஆண்டவர் ரெகக்னைஸ் பண்ணுறாரு. உங்கள் வார்த்தையை ரெகக்னைஸ் பண்ணுவாருன்ற வெயிட்டேஜை உங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு வேணும்னா, ஒரு மாறுதல் வேணும்னா, ஒரு விடுதலை வேணும்னா அங்கே அறிக்கை அவசியம். அல்லேலூயா. ஸோ ஆசரிப்பு ஃபோட்டோக்குள்ளே போவோம். முதல்ல ஒரு அவுட்டர் பவுண்ட்ரியை பார்த்தோம். அந்த அவுட்டர் பவுண்ட்ரியில் நான் ஆண்டவர் எனக்காய் காத்திருக்கிறார். துதியோடு நுழையணும். காலையில் 5 மணிக்கு துதியோட 2 துதி பாடலோட விசுவாசமாக பாடி நான் உள்ளே நுழையிறேன். ஒரு மகிழ்ச்சி வேணும், ஏன்னா ஆண்டவர் ரிசப்ஷனில் என்னை வெல்கம் பண்ணுறார். 2வது பலிபீடத்துக்கு வந்து நிற்பேன். பலிபீடத்தில் அவருடைய நாமத்தை எல்லாம் அறிக்கையிடுவேன். ஏன்னா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்கென்றே பலிபீடத்தை அமைத்து கொடுத்தார். அவர் நாமம் எல்லாம் தெரிஞ்ச எல்லா நாமத்தையும் சொல்லிடணும். ஒரு 15 நாமம் பேப்பரில் எழுதி வைக்கிறதுனா கூச்சப்படாமல் எழுதி வச்சு அதை விசுவாசமாக காலையில் அதனுடைய அர்த்தத்தோடையே அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியம்.
அடுத்து அந்த பலிபீடத்தில் என் கிறிஸ்து எனக்காய் சம்பாதித்தவைகளை அறிக்கையிட வேண்டியது அவசியம். என்னெல்லாம் கிறிஸ்து சம்பாதித்தார்னு பார்த்தோம். அவர் என்னை ராஜாவாய் ஆசாரியனாய் பரலோக பார்வையில் வைத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்படின்னா ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே எனக்கு உண்டு. ரெண்டாவது, என் சாபத்தை எல்லாம் மாற்றியிருக்கிறார்னு அறிக்கையிடுவேன். எல்லா துரைத்தன அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார்னு அறிக்கையிடுவேன். அவர் எனக்காய் தரித்திரரானார், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன் அறிக்கையிடுவேன். எல்லா தழும்புகளினாலே நான் சுகமாயிருக்கிறேன், அவர் தழும்புகளினாலே நான் சுகமாயிருக்கிறேன். நான் மாத்திரம் அல்ல, என் 2 பிள்ளைகளும் என் மனைவியும் எங்கள் அம்மாவும் சுகமாயிருக்கிறார்கள்னு அறிக்கையிடுவேன். ஆமென். அது என்னோட டியூட்டி. என் வீட்டுக்கு நான் செய்ய வேண்டிய என்னோட டியூட்டி. அல்லேலூயா. என் வீட்டையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தலைவனுக்கு உண்டு, தலைவிக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமென். ரைட். ஸோ பலிபீடம் முடிச்சு மெல்ல அடுத்து போனால் அடுத்து என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே நான் பைபிள் ஸ்டடி சொல்லி கொடுத்தேன். அதில் பாதி நேரம் நான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தையும் சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அது ஒரு வெண்கல தொட்டி. சொல்லுங்களேன், வெண்கல தொட்டி. என்ன வெண்கல தொட்டி? எடுத்து வாசித்து பாருங்கள். அப்படியே யாத்திரையாகும் 30 அதிகாரம். நேரம் இல்லை, நான் அப்படியே ரன்னிங்கில் சொல்கிறேன். யாத்திரையா 30:17 நீங்கள் வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். இந்த வெண்கல தொட்டி எதற்காக வைக்கிறார்? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வாய்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவர் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவார்கள். ஆமென். இதுதான் ரொம்ப முக்கியமானதுன்னு ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் எல்லாம் பலிபீடத்தில் பலி செலுத்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்களை கழுவுகிறதற்கு உங்களுக்கு என்று சிந்தப்பட்ட ஒரு ரத்தம் உண்டு. ஆமென். இப்போ நம்ம போய் பாத்ரூமில் போய் தொட்டியில் கையை காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது எபிரேயர் 9, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். அப்படி ரத்தம் தான் என்னை சுத்திகரிக்கும். காலையில் நான் அடுத்த பண்ண வேண்டிய கன்ஃபெஷன், ஆண்டவரே தயவா என் மீறுதல்களை உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, தயவா என் செய்கைகளை மன்னித்து உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கன்னு என்னை கழுவி கொள்ளுகிற வேலையை நான் செய்ய வேண்டியது இந்த டேபர்நாக்கல் பிரேயரில் அடுத்த அடி. ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 சொல்லுது, நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம பலிபீடத்திலிருந்து அடுத்த அடி வெளியே வந்த உடனே நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அடுத்து கூடாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து கூடாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது நம்மை நாமே சுத்திகரித்து கொள்வது. ஆமென். ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த சுத்திகரிப்பை செய்கிறது ரொம்ப அவசியம். ஆண்டவரே என் மீறுதல்களை மன்னிங்க, ஆண்டவரே என் சிந்தையில் நான் செய்த எல்லா மீறுதல்களையும் மன்னிங்க, எல்லா மேட்டிமையான சிந்தையும் மன்னிங்க, எல்லா பொய்யான சிந்தையை மன்னிங்க. சிந்தையை மன்னிக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலை. சரீரத்திலையும் அவயவத்திலையும் பெரிய பாவங்கள் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறதுனால. ஆனால் சிந்தையில் ஏகப்பட்ட விஷயங்களை சத்துரு வாலண்டியராக கொண்டு வந்து விதைச்சிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது நம்மளுடைய ஆளுகையில் அவ்வளவு கண்ட்ரோலாக இல்லை. சரீரம் கண்ட்ரோலாக இருக்குது, இதை நான் பார்க்கக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது, அந்த இடத்துக்கு போய் நிற்கக்கூடாது, அதை குடிக்கக்கூடாது, அதை எடுக்கக்கூடாதுன்னு சரீரம் கண்ட்ரோலாக இருக்கும். ஆனால் சிந்தை கண்ட்ரோலாகவே இருக்காது. முதல்ல சிந்தையை கழுவி பழகணும். முதல்ல சிந்தையை கழுவி பயிற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு 10-20 நாள்லையே சிந்தையில் ஒரு தெளிவு உண்டாயிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் ரொம்ப தெளிவான ஒரு முடிவு இருக்கும். ஆவியானவர் உங்கள் மைண்டில் வேலை செய்கிறத நல்லா ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்த டைரெக்ஷனில் போகிறது ரொம்ப லகுன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிந்தையை சுத்திகரிக்கிறது ஆவியானவரை செயல்பட அனுமதிக்கிறதற்கு சமம். ஆமென். நாள்பட விட்டால் தான் அதை கரையெல்லாம் நீக்க முடியாது. அன்னன்னைக்கு காலையில் ஒப்புரவாகி, அன்னன்னைக்கு இரவு படுக்கும்போது ஒப்புரவாகி சிந்தையை கழுவி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆமென். அல்லேலூயா. ஸோ தொட்டியை தாண்டினதுக்கப்புறம் இப்போ தான் கூடாரத்துக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த கூடாரத்தில் முக்கியமான 3 பொருட்கள் காட்டப்பட்டிருக்கு. அப்படியே பாருங்கள். என்னென்ன 3 பொருள் தெரியுது உங்களுக்கு? குத்துவிளக்கு, உடன்படிக்கை பெட்டி இல்லை, சமூக தப்பம், அது ஒரு தூப பீடம்.
3 பொருட்கள் உண்டு. கூடாரம் 2ஆக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை பாதியாக கட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஃபோட்டோக்காக கட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே கட் ஆகிருக்கிறது ஃபுல்லாக மூடி இருக்கிறோம். 2 பகுதியாக இருக்குது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், அது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளியே இருக்கிறது பரிசுத்த ஸ்தலம். அங்கே 3 பொருட்கள் உண்டு. ஒன்று சமூகத்து அப்பம், 2வது குத்து விளக்கு, 3வது தூப பீடம். இந்த சமூகத்து அப்பம் எனக்கு என்ன உணர்த்தணும்? சீக்கிரமாக பார்க்கலாம். அந்த சமூகத்து அப்பம் என் ஜெபத்தில் எனக்கு என்ன உணர்த்தணும்? இதை நீங்கள் 25-30 யாத்திரையாகவும் 25-30 பார்க்கலாம். மேஜையின் மேலே நித்தமும் என் சந்நிதியில் சமூகத்து அப்பங்களை வைக்க கடவாய் அப்படின்னு சொல்கிறார். இது எனக்கு எப்படி பொருந்தும் ஐயா? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நானும் எல்லா நியாயப்பிரமாண காரியமும் ஒருத்தருக்கு நேராக தான் நம்மளை நடத்தும்னு பார்த்தோம். அந்த நபர் யார்? எந்த நியாயப்பிரமாணமும் நம்மளை ஒருத்தருக்கு நேராக தான் நடத்தும். அவர் யார்? கிறிஸ்துக்கு நேராக தான் நடத்தும். அதுதான் வேதத்தின்படி நமக்கு சொல்லப்பட்டது. அவர் தான் பிரதான ஆசாரியனா நம்ம கையை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கேட்லேருந்து கூட்டிகிட்டு போகிறார். இந்த ஆசரிப்பு கூடார ஜபத்தில் இருக்கிற மகா பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னா, வாசலில் ரிசீவ் பண்ணுறவர் என்னை ஒவ்வொரு இடமா கொண்டு போய் தான் செய்தவைகளையே எனக்கு காட்டி அறிக்கையாக எனக்கு நன்மைகளை தருகிறார். இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் சமூகத்து அப்பம். அந்த சமூகத்து அப்பம் யாருன்னா, வானத்திலிருந்து இறங்கி ஒரு அப்பம் வந்தது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அவரே அந்த ஜீவ அப்பம். ஆமென். வார்த்தை மாமிசமாகி அப்படின்னு நீங்கள் யோவானில் படிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வந்து இறங்கின அப்பம் யாரா? கிறிஸ்து யாரா? கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு வார்த்தை. புரியலையா? புரியலையா? புரியலை. சமூகத்து அப்பம் யாருன்னா, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். கிறிஸ்து தான் ஜீவ அப்பம்னு யோவான் சொல்லுது. இந்த ஜீவ அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்ததாம். வசனம் சொல்லுது 1ஆம் அதிகாரத்தில் யோவானில், இந்த வார்த்தை மாமிசமாகி வானத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. இந்த 2ஐயும் பக்கத்தில் கோர்த்து பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பமும் வார்த்தையே மாமிசமாகி கிறிஸ்துவாய் வந்ததும் ஒரே வேளை தான். என்ன அர்த்தம்னா, அப்பத்தை வார்த்தையோடு சேர்த்து இணைக்கிறாங்க. அங்கே வார்த்தை மாமிசமாகி இயேசுவாக மாறி இருக்கிறாங்க. இங்கே அப்பம் ஜீவப்பமாய் வானத்திலிருந்து கீழே இறங்குச்சுன்னு சொல்கிறாங்க. 2 ஒன்று தான். வார்த்தை தான் கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜீவ அப்பம் எனக்கு என்ன உணர்த்தணும்னா, ஜீவ வார்த்தையை உணர்த்தணும். அந்த ஜீவ வார்த்தை என் கிறிஸ்துன்னு உணர்த்தணும். அந்த ஜீவ வார்த்தையை நான் கன்ஃபஸ் பண்ண பழகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஜீவ அப்பம் வேற ஒன்றும் இல்லை, அது ஜீவ வார்த்தை. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வார்த்தை தான் கிறிஸ்து, அந்த வார்த்தை தான் மாமிசமாக இருக்கிறாரு. அதுதான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம்னு அவரே கன்ஃபஸ் பண்றார். நான் மாம்சத்தில் தான் வந்திருக்கிறேன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜீவாப்பம். இந்த மாம்சத்தில் வந்தவர் முதல்ல என்னவா இருந்தாருன்னா, வார்த்தையாக இருந்தாராம். ஆண்டவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தையாக இருந்தாராம். இப்படி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. வெளிச்சம் உண்டாகுக அப்படின்னு பிதா சொன்ன உடனே வாயிலிருந்து ஒரு வார்த்தை வேகமாக போய் அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணுச்சுல, அதுதான் கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த பூமி உண்டாகுக அப்படின்னு ஆண்டவர் தன் வாயில சொன்னார்னா, அதை இந்த பூமியில் செயல்படுத்தினவர் வார்த்தையாகிய கிறிஸ்து. ஆமென். இந்த வாயிலிருந்து வேகமாக போய் இந்தா பண்ணிட்டேன் அப்பா அப்படின்னு பண்ணிட்டு வேகமாக வந்து நின்றுப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை கிறிஸ்து. ஆமென். அப்படின்னா எல்லாம் அவராலே, அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவாகவே மாறினார். நீங்கள் சொல்லுங்க ஃபாதர், நான் செய்கிறேன்னு. வெளிச்சம் உண்டாகட்டும், சல்லுன்னு போய் வெளிச்சம் உண்டாக்கிட்டு திரும்ப வந்து நின்றோம். அந்த வார்த்தை கிறிஸ்துவாய் மாறி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு ஏராளமான வார்த்தைகள் கொடுக்கிருக்கிறார் இந்த வேதத்தில். அந்த நேரம் நான் என்ன பண்ணணும், இப்போ ஆசரிப்பு கூட உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், எல்லா வாக்குத்தத்தங்களும், எனக்காய் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சாலும் கூச்சமில்லை, அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடார உள்ள நுழைஞ்ச உடனே 3 பொருள் இருக்குன்னு பார்த்தோம். என்ன 3 பொருள்? சமூகத்தப்பம், குத்து விளக்கு,
தூபபீடம். முதல்ல சமூகத்தப்பம், இவர் தான் ஜீவாப்பம். இந்த ஜீவாப்பம்னா ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை எனக்காய் வைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். அப்படி புரிஞ்சுக்கோங்க. எனக்காய் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள், நான் சுதந்திரிக்க வேண்டிய எல்லா வாக்குத்தத்தங்களையும் எழுதி வச்சு அறிக்கை செய்தால் அதுவே ஆண்டவருக்கு பிரீதியாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது விளக்கு தண்டு. நீங்கள் பார்க்குறீங்க அங்கே ஒரு விளக்கு தண்டு இருக்குது. இந்த விளக்கு தண்டு ரொம்ப அவசியம். இந்த விளக்கு தண்டை பற்றி நீங்கள் யாத்திரையாமல் 25 வீட்டுக்கு போய் பாருங்கள். ஆனால் நம்முடைய ஜெபத்தில் இந்த விளக்கு தண்டு எதை ஞாபகப்படுத்தணும்னா, சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1க்கு வாங்க. இதை மட்டும் வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம் 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 நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா? ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த குத்து விளக்கு எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னன்னு தூதன் காட்டுகிறார். அது வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் லேவியராகமோ 24ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் படிங்க. குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்கு இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அவன் எப்போதும் கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்த குத்து விளக்கின் மேல் இருக்கிற விளக்கை எரிய வைக்க கடவன். ஆமென். ஒளிவ எண்ணெய் குத்து விளக்கை எரிய செய்கிறது. ஆமென் சொல்றீங்களா? ஸோ எனக்கு ஞாபகப்படுத்துறது என்ன? ஒளிவ எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். ஆமென். இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஆவியில் நிரம்பி எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவர் இறங்கி வருகிறவர் அல்ல, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அவர், நீங்கள் ஆவியானவர் தங்குகிற தேவ ஆலயமாய் மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவியானவர் தங்குகிற தேவ ஆலயமாய் நீங்கள் மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோட நீங்கள் இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பிக்க வேண்டிய தருணம். எவ்ரிடே புதுப்பிக்கணும். என்னைக்கோ இங்கே கூட்டம் நடக்கும்போது புதுப்பிக்கிறது அல்ல, எவ்ரிடே புதுப்பிக்கணும். ஆமென். ஆவியானவரே எப்படி இருக்கீங்க? ஆவியானவரே வேலைக்கு போகலாமா வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் அதிகாலையில், ஆவியானவரே உங்களை நன்றியோடு நினைக்கிறேன்னு ஆவியானவரோடு கொஞ்சம் நேரம் செலவழித்து, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய பாஷையினால், தனி அறையில் தான் இருக்கீங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அந்நிய பாஷையில் ஆண்டவரோடு இருக்கிற உறவில் கொஞ்சம் போல் புதுப்பிக்கப்பட வேண்டிய நேரம் அது. ஆமென். வசனம் சொல்லுது, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிறதற்கு வேண்டிய ஒளிவ எண்ணெயை கேட்டுவாங்க. அப்படின்னா இந்த அபிஷேகம் என்னாலும் எரிந்து கொண்டே இருக்கிறதற்குரிய வேலையை நான் தான் பார்க்கணும். இந்த ஆலயத்துக்கு ஆசாரியன் யாரு? என்ன பார்க்குறீங்களா? இந்த ஆலயத்துக்கு ஆசாரியன் யாரு? நான் தான் ஆசாரியன். பிரதான ஆசாரியன் அங்கே இருக்கார், அவர் கைடு மட்டும்தான் பண்ணுறார். இந்த சின்ன ஆசாரியர்கள்லாம் அவருக்கு வேணுங்கிற வேலையை செய்கிறதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தின் ஆசாரியன் நான். ஒளிவ எண்ணெயை ஓயாமல் ஊற்றி 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 எரிய வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை என் வேலை. புரிஞ்சவங்க ஒரு இல்லையா சொல்கிறீங்களா? இதை காலையில் நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆண்டவரே ஆவியானவரேன்னு பார்த்து அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்து கொண்டு கொஞ்சம் போல் அனல் மூட்டி கொண்டு அடுத்த வேலைக்கு போக வேண்டியதுன்னு அவசியத்தை இந்த டேபர்நாக்கிள் ப்ரேயர் எனக்கு உணர்த்தும். அல்லேலூயா. ரைட். மூணாவது மிச்சம் இருக்கிற ஒரு பொருள் என்ன? தூபபீடம். இன்னைக்கு காலையில் தான் பார்த்தோம். தூபபீடம்னா என்ன? ஜெபபீடம். ஆமென். பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூபங்களை ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் 5 செலுத்தினார்கள்னு பார்த்தோம். இங்கே தான் நீங்கள் உங்கள் ப்ரேயரையை ஆரம்பிக்கணும். அதை கொடுங்க, இதை கொடுங்க, அவனை பார்த்துக்கங்க, இவனை பார்த்துக்கங்க, எல்லாத்தையும் தாராளமாக அங்கே வைங்க. இங்கே தான் ஜெபிக்க வேண்டிய நேரமே ஆரம்பிக்கிறது, பரலோக மாதிரியின்படி. அல்லேலூயா. இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு தான் ஜெபிக்கவே வரணும்னு சொல்கிறார் ஆண்டவர். இதுதான் பரலோகத்தின் மெய்யான மாதிரின்னு சொல்கிறார்.
இதுதான் நிலையான கூடாரத்தின் மாதிரின்னு சொல்கிறார். உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்கிறதற்கு எச்சரிக்கையாயிரு, கொஞ்சம் கூட மாற்றிடாத பொசிஷனை, இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாரு. பிரதான ஆசாரியன் கையை பிடிச்சிட்டு கூடவே வர்றதுக்கு கேட்லேயே வந்து நின்றார். ஆமென் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, கடைசியா இப்போ பரிசுத்த ஸ்தலத்தை முடிச்சிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? பார்த்து சொல்லுங்களேன். மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே என்ன இருக்கு? ஒரு பெரிய அமைதி இருக்கு, ஒத்துக்கிறேன். அடுத்து என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கு. அங்கே ஒரு ஜாமான் தானே இருக்கு கண்ணில் பார்க்கறதுக்கு. அப்புறம் என்ன? ஒரே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கு, அதுக்கு மேலே கேருபீன்கள் இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியை என் ஜெபத்தில் எப்படி நான் பயன்படுத்துகிறது? என் அதிகாலை டேபர்நாக்கல் ப்ரேயரில் இந்த உடன்படிக்கை பெட்டியில் 3 பொருள் இருக்கிறதா நீங்கள் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே பார்க்கலாம்? இதை நீங்கள் எபிரேயரில் பார்க்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். வாசிக்க போகிறதில்ல, வீட்டுக்கு போய் படிங்க. எபிரேயர் 9 1லிருந்து 5 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். என்னென்ன பொருள்லாம் உள்ளே இருக்கும்னு நான் வாயில் சொல்லிடுறேன். முதல்ல ஆரோனின் துளிர்த்த கோல் அங்கே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். 2வது மன்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3வது கற்பனையின் பலகைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். 3 பொருள் சொல்லுங்க. 1 ஆரோனின் கோல், 2வது மன்னா, 3வது கற்பனையின் பலகைகள். இந்த 3 உள்ள ஆண்டவர் காலங்காலமாக நித்தியமாக உன் பிள்ளைகளுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்து வைன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ரெஃபரன்ஸை நான் பயன்படுத்தணும் என் காலை ஜெபத்தில். எப்படி பயன்படுத்தணும்? நான் இப்போ அடுத்து ஆரம்பிக்க வேண்டிய என்னுடைய ஃபெய்த் கன்ஃபெஷன் என்னவாக இருக்கும்னா, இந்த ஆரோனின் துளிர்த்த கோலை கையில் எடுக்கணும். ஆரோனின் துளிர்த்த கோல் எதை நமக்கு ஞாபகப்படுத்துது? ஆரோன் துளிர்த்த கோல் எங்கே துளிர்த்துச்சுன்னா அது ஞாபகம் இருக்கா? ஒரு சண்டை போட்டாங்க இஸ்ரவேல் ஜனம் எல்லாம். திடீர்னு மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக சண்டை போட்டாங்க. உங்களோட தான் ஆண்டவர் பேசுவாரா? ரொம்ப தாண்டா பண்ணிக்கிறீங்க, எங்களோடையும் பேசுவார், நாங்களும் ரொம்ப ஒழுக்கமான ஆட்கள் தான் அப்படின்னு சண்டை போட்டு அவங்களோட வைராக்கியமாக மல்லுக்கு நின்னாங்க. அப்போ ஆண்டவர் திடீர்னு இறங்கி வந்துட்டு சொன்னார், எல்லாரும் சண்டை போடுற எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பு உள்ளே கொடுங்க. ஆரோன் நீயும் ஒரு கம்பை உள்ளே கொடு, ஆசரிப்பு கூடாரத்தில் போய் வைங்க, நாளைக்கு காலையில் வாங்க. எந்த கம்பு துளிர் விட்டுருக்கிறதோ, கம்பு துளிர்க்குது, சும்மா இப்படி டேபிளில் வச்ச ஒரு கம்பு, முருங்கை கம்பை ஊன்னா தான் துளிர் விடும், அதுதான் சீக்கிரமாக துளிர் விடுற ஒரு கம்பு, அதையே ஊனணும். இங்கே டேபிளில் வந்து வச்சுட்டு போங்கன்னு சொன்னார். மறுநாள் காலையில் உள்ளே போய் பார்க்குறாங்க, ஆரோன் பேர் எழுதியிருந்த கோல் பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களையே கொடுத்துருச்சான். ஒரே நைட்டில் பூ பூக்குது, காய் காய்க்குது, வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்படின்னா அவன் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கண்டா, தள்ளி நிலுங்கடான்னு அர்த்தம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர்ன்றது அங்கே சத்தியம். ஆமென். என்னை அழைத்தவர் என் சார்பாய் நிற்கிறார்ன்றது சத்தியம். இதை நான் என் காலையில் அறிக்கை செய்ய வேண்டியது என் தியானத்தின் அவசியம். என்ன ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார், என் அழைப்பை அறிந்திருக்கிறேன், எனக்காய் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவர் என் வாழ்க்கையில் எனக்காய் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினச்சி, ஐயா நீர் மாறுகிறவர் அல்ல, தாமதிக்கிறது போல தோன்றினாலும் நீர் உண்மை உள்ளவர்னு நான் காலையில் அறிக்கை இடுகிறேன். அது என்னை பலனடைய செய்கிறது. அல்லேலூயா. ஆரோனின் துளிர்த்த கோல் எனக்கு ஒன்றை ஞாபகப்படுத்தும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என் சார்பாய் நிற்கிறவர். அல்லேலூயா. எனக்கு அவர் ஊழியத்துக்கு கொடுத்த எல்லா வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் விருப்பமாய் அறிக்கை செய்வேன். இன்னென்ன மாதிரி என்னை வைப்பேன்னு நீர் தீர்க்க தரிசனமாக சொன்னீரே, இன்னென்ன மாதிரி வைப்பேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் தந்தீரே, இந்த ஆண்டு இப்படி வைப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணீரே, இன்னைக்கு காலையில் இப்படி வைப்பேன்னு வார்த்தையோடு பேசினீரேன்னு எல்லா வார்த்தைகளையும் சொல்லி அறிக்கையிடுவேன். அவருக்கு நினைப்பூட்டுவேன், ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. 2வது அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற விஷயம் மன்னா. மன்னா நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது, வனாந்தர வறட்சியிலையும் திருப்தியாய் போஷிக்கிறதற்கு அவர் போதும். என் ஆண்டவரே, வனாந்தரத்தில் என் மூதாதையர்களை போஷித்தீரே, என்னை போஷிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறேன்னு அறிக்கையிடுவேன். எனக்கானவைகளை போஷிக்கிறது, எனக்கானவைகளை பார்த்து கொள்ளுகிறதற்கு நீர் போதும்னு அறிக்கையிடுவேன். என்னை திருப்தியாக்க நீர் போதும்னு அறிக்கையிடுவேன். ஆமென். கடைசியாக கற்பனைகள். இப்போ தான் வேதத்தை பிரிப்பேன், வேதத்தை வாசிக்கணும். வார்த்தை அன்னைக்கு எனக்கு என்ன மன்னா வந்திருக்குன்னு வேதத்தை வாசித்து வேதத்தின் வார்த்தையினால் பலப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவை முடிச்சுட்டு இப்போ தான் சொல்கிறாரு, கிருபையின் ஆசனத்தண்டைக்கு வா. இப்போ தான் கிருபையின் ஆசனமே வந்திருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 தூதர்கள் கையை விரித்து நின்னாங்க இல்லையா, கேருபீன்கள். அந்த இடத்துக்கு பேர் தான் கிருபையின் ஆசனம். அந்த கிருபையின் ஆசனத்தில் தான் நான் கிருபையை தேடி போய் நிற்கணும்.
எபிரேயர் 4 சொல்லிருக்கு இல்லையா, ஏற்ற சமயத்தில் கிருபையை சகாயம் செய்யும் கிருபையை தருகிற இடம் அதுதான். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 4:16 வாசிங்க. ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டா ஒரு தைரியம் வந்துடும் இந்த கிருபையின் ஆசன தண்டைக்கு வர்றதுக்கு. இப்போ கேளுங்க, கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரேன்னு. சும்மா காலையில் எழுந்திரிச்சு 2 வசனத்தை கேலண்டரில் படிச்சுட்டு ஆண்டவரே கிருபையாயிரும்னு சொல்கிற ஆட்களுக்கும் இந்த மாதிரியின்படியே செயல்பட்டு ஆண்டவரே நம்முடைய கிருபைக்காய் காத்திருக்கிறேன்னு சொல்கிற ஆள்களுக்கும் பரலோகத்தில் வித்தியாசம் உண்டா இல்லையா? உண்டுனா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வேலையை செஞ்சு பார்த்துட்டு ஆண்டவரே உங்கள் கிருபைக்காய் காத்து நிற்கிறேன் காலையில்னு சொல்லி பாருங்கள். அந்த நாள் எவ்வளவு சூப்பர் நேச்சுரலாக போகுதுன்றதை உங்கள் கண்கூடாய் நீங்கள் அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. இவ்வளவு வேலையும் பார்த்துட்டு கிருபைக்காய் நிற்கிறவன ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா அனுப்ப மாட்டார். கர்த்தருக்கு காத்திருக்கிறது இந்த டேபர்நாக்கிள் ப்ரேயரில் இதுக்கே உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு போதுமான நேரம் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தாராளமாக 1 மணி நேரம் ஃபெய்த் கன்ஃபெஷன்லையும் ஆவியில் புதுப்பிக்கிறதுலையும் உங்களுக்கு போதுமான அவகாசம் கிடைக்கும். அந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரமான நாளாய் அமையும். இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நில்லுங்க, ஆண்டவரே என் மேலே கிருபையாயிருங்க. உங்கள் கிருபையின் ஆசன தண்டைக்கு வந்திருக்கிறேன் ஏற்ற சமயத்தில். அதோட ரொம்ப முக்கியமான வார்த்தை அது, ஏற்ற சமயம். அப்படின்னா என்னைக்கு வேணும், எப்போ வேணுமோ அப்போ டான்னு வந்து நிற்கும்னு அர்த்தம். ஆமேன். நான் தேவையோடு ஒரு நாளும் அலைய விடாது, ஏற்ற சமயத்தில் டான்னு வந்து நிற்கிற ஒரு கிருபையை அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் கிருபையில் என்னை பெருக்கிக் கொள்ளுகிறதற்குரிய வழி. இது ஆசரிப்பு கூடார வழிமுறை, டேபர்நாக்கிள் ப்ரேயர். இந்த ப்ரேயரில் கிருபைக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. மோசே இப்போ சொல்லுவார், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு என்னை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. நானும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும், வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழுகிறதற்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு பெரிய மரியாதை உண்டு. ஏன்னா இவ்வளவு வேலையை பண்ணிட்டு வந்து நிற்கிறானே, இவ்வளவு விசுவாச அறிக்கையோடு வந்து நிற்கிறானேன்னு இவன் மேலே பரலோகத்தில் ஒரு பெரிய மரியாதையே உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒன்று வாசிங்க, யாத்திரையாகமோ 25:22. யாத்திரையாகமோ 25:22. இது மோசேக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எந்த இடத்துல வந்து நிற்கிறார் இப்போ மோசே? அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே நான் உன்னை சந்திப்பேன்? கிருபையின் ஆசன தண்டையிலே நான் உன்னை சந்திப்பேன். அந்த கடைசி பார்த்தோம் இல்லையா உள்ள, அங்கே தான் ஆண்டவர் நம்மை சந்திக்க காத்திருக்கிறார். கூடவே கையை பிடிச்சிட்டு வந்தவர் அவரோட சீட்டு எங்கே வந்திருக்குன்னா அங்கே தான் இருக்குது. அங்கே வந்து வெயிட் பண்ணுறாரு. நான் அவருடைய கிருபைக்காக அங்கே காத்திருக்கிறதை வெயிட் பண்ணுவார். அங்கே சொல்கிறாரு, நான் உன்னை சந்திப்பேன், உனக்கு வேண்டியவைகளை அங்கே நான் சொல்லுவேன், உனக்கு கற்பிக்க வேண்டியவைகளை அங்கே சொல்லுவேன். இங்கே மனதில் நிறைய யோசனையை வச்சுக்கிட்டே வருவார். அது ஆஃபீஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமாளிக்க வேண்டிய எல்லா காரியங்களுக்கும் டக்கு 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 டக்குன்னு ஒரு யோசனை வரும். அங்கேருந்து ஆரம்பிக்க யோசனை அப்படியே குளிச்சுட்டு ஆஃபீஸ் போய் காரில் போய் சேர்றதுக்குள்ளே நிறைய தெளிவு வந்திருக்கிறோம். அந்த தெளிவை ஒன்றொன்னா செயல்படுத்தினா போதும், டக்கு டக்கு டக்குன்னு விஷயம் முடிஞ்சு வருகிறத கண்ணால் பார்க்க முடியும். அது தேவன் அங்கே நம்மை சந்தித்து நம் மனசில் வைக்கிற நல்ல நல்ல ஆலோசனைகள், கற்பிக்கிற நல்ல நல்ல ஆலோசனைகள் நம்மை ஆண்டவரோடு இறுக்கி பிடிக்க வைக்கும், அவர் திட்டத்தை நிறைவேற்ற வைக்கும், அவரோட பயணிக்க வைக்கும், அவரோடு இருக்கிற உறவுகளை இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். ஆமென். கொஞ்சம் நேரம் எழுந்து நிற்கலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் போல் தெரிஞ்சாலும், ஒரு மாதிரி நிறைய பேசுனது போல் தெரிஞ்சாலும், நீங்கள் எப்படினாலும் நினச்சிக்கங்க, ஆனால் ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியலை. இது ரொம்ப அவசியமாய் நான் பார்க்கிறேன். அதிகாலையில் என் மனதை புதுப்பித்து கொள்ள வேண்டியதின் அவசியத்தை நான் உணர்ந்ததுனால இதை பண்ணுறேன். நீங்களும் உணர்ந்ததுனால பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப முதல் வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என் சரீரம் ரொம்ப வேகமாக டீகே ஆகிக்கிட்டே இருக்குது, அழிந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும்
புறம்பான சரீரம் அழிந்து கொண்டே இருக்கிறது, புறம்பான மனுஷன் அழிந்து கொண்டே இருக்கிறான். உள்ளான மனுஷன் அதே வேகத்துக்கு புதுப்பிக்கப்படணும்னு என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உள்ளான மனுஷனை புதுப்பிக்க தவறின விசுவாசிகள் ஒரு 10-15 வருஷம் அவுட்டர் பாடி பழசாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற பாடி அப்படியே பிஞ்சா நிற்கும். ஆண்டவர் வரும்போது அவர்களுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் பவுல் சொல்லி கொடுத்த சத்தியம், எப்படி அவுட்ரு பாடி வேகமாக செயல்படுதோ முடிஞ்சால் அதை விட ஒருபடி வேகமாக இன்னர் பாடி செயல்படட்டும், உள்ளான மனுஷன் செயல்படட்டும். உங்கள் மனதை புதுப்பிக்க பழகிக்கோங்க. அந்த மனதை புதுப்பிக்கிறதுக்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு பெரிய டூல் விசுவாச அறிக்கை. ஆமென். என் ஆண்டவர் என்னோட கூட செய்தவைகளையும் எனக்கு வாக்கு பண்ணினவைகளையும் என் ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒவ்வொன்றையும் நான் அறிக்கையாய் செய்து 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 ஸ்தோத்தரிக்கிறதை பரலோகம் வெகுமதிக்கிறது, பரலோகம் ரெகனைஸ் பண்ணுகிறது, பரலோகம் அதில் பிரியமாக இருக்கிறது. அவைகளுக்கு நிறைய பலன் உண்டு. ஏன்னா ரட்சிப்புண்டாக அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். எனக்கு அவுட்டர் பாடி, அவுட்டர் சர்க்கிள், ஆமென், வெளி சர்க்கிளில் துதியோடு நுழைவேன். அங்கே என் ஆண்டவர் எனக்காய் கூடாரத்தின் வாசலில் நிற்கிறார் என்கிறத நான் மறந்துடக்கூடாது. நான் ஞாபகப்படுத்திட்டு முடிக்கிறேன். அவுட்டர் சர்க்கிளில் நான் நுழைகிறேன் துதியோட. அங்கே ஆண்டவர் எனக்காய் காத்திருக்கிறார். பலிபீடத்தில் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா நாமங்களையும் தைரியமாய் அறிக்கையிடுவேன். பலிபீடத்தில் என் கிறிஸ்து எனக்காய் பலியானதை அறிக்கையிடுவேன். அதனால் நான் சம்பாதித்த ஒவ்வொரு சம்பாத்தியத்தையும் சொல்லி 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 அவைகளை சுதந்தரித்து கொள்ளுவேன். அந்த வெண்கல தொட்டியினால் என் கைகளையும் கால்களையும் சிந்தைகளையும் எல்லாவற்றையும் கழுவி கொள்ளுவேன். ஏன்னா என்னை சுத்திகரிக்கிற இரத்தம் அங்கே எனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. அதனால் கழுவி பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவேன். ஒவ்வொரு நாளும் கழுவி பரிசுத்தப்படுத்தி கொள்ளுவேன். ஆசரிப்பு கூடாரத்தில் ஜீவ அப்பமாகிய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை, எனக்கு தந்த எல்லா வாக்கு தத்தங்களையும் தைரியமாய் அறிக்கையிட்டு என் கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ச்சியாய் கொண்டாடுவேன். அந்த விளக்கு தண்டு எனக்கு ஞாபகப்படுத்துகிறது, ஒலிவ எண்ணெய் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது என் வேலை. ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு, ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் என் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஐயா என் தண்டை பிடுங்கி போடாமல் இருக்கிறதற்கு நான் அவைகளை எரிய செய்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரேன்னு ஆவியானவரோடு இருக்கிற ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளுவேன். எனக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், என் சபைக்காக ஜெபிக்கணும், என் சுற்றத்தாருக்காக ஜெபிக்கணும். எல்லா ஜெபங்களையும் அந்த தூப பீடத்தண்டையிலே வந்து வைப்பேன். அவைகளை என் கர்த்தர் நுகர்ந்து மகிழுகிற பரிசுத்தவான்களின் தூபமாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியில் 3 பொருட்களை எனக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறார். 1, ஆரோனின் துளிர்த்த கோல். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் என் சார்பாக இருக்கிறவர், என்னை அழைத்த தேவன் இன்ற வரைக்கும் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார்னு அறிக்கையிடுவேன். வறட்சியிலும் போஷித்தவர் என்னோட கூட இருக்கிறார்னு அந்த மன்னாவை பார்த்து அறிக்கையிடுவேன். அந்த கற்பனைகளை கடைபிடிக்கிறதற்கு வேதத்தில் நாட்டமாக இருப்பேன். இவ்வளவையும் செஞ்சுட்டு ஆண்டவரே இப்போ கிருபையை தாங்கன்னு கேட்பேன் அந்த காலையில். ஆமென். இப்போ கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு கேட்போம். அந்த கிருபையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், அங்கே நான் உன்னை சந்திப்பேன், அங்கே நான் உனக்கு சந்தித்து என் கற்பனைகளை உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதிப்பேன். அந்த கிருபையின் ஆசன தண்டையிலிருந்து தைரியமாக நீ வந்து நிற்கிறதுனால கிருபையினால் நிரப்பேன்னு அங்கே நிற்பார். வாழ்நாளெல்லாம் நான் மகிழ்ந்து களி கூறுகிற கிருபை அங்கே நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா, அங்கே நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி, என் ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட செய்முறையை செய்ய விரும்புகிற ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கை அப்படி மாறணும்னு விரும்புகிற ஆண்டவரே. ஐயா, அறிக்கை செய்து ஜெபிக்கிறது தவறு அல்ல, அறிக்கை செய்து ஜெபிக்கிறது தவறே அல்ல. இன்ஃபேக்ட் அதுதான் ரொம்ப அவசியமானது. விசுவாச அறிக்கை ரொம்ப ரொம்ப அவசியமானது. என் ஜெபம் அப்படியாய் மாறட்டும் ஆண்டவரேன்னு அவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் பயிற்சி செய்ய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, இந்த ஜெபத்தை நான் செயல்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஐயா. இந்த ஜெபத்தின்படியே என் காலை ஆரம்பிக்கப்பட, என் காலை நேரம் ஆரம்பிக்கப்பட, இங்கிருந்து நான் கிருபைகளை பெற்றுக்கொண்டு என் வேலைக்கு செல்ல எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆவியில் புதுப்பிக்கப்படுகிறதற்கு விருப்பத்தை தெரிவிங்க. ஆவியானவர் தங்குகிற தேவாலயமாக இருக்கிற நீங்கள் தான் அந்த ஆசாரியனா அந்த வேலை செய்யணும். அந்த ஒளிவை என்ன குறையாம பார்த்துக்க வேண்டிய வேலையை நீங்கள் தான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் செய்யணும். என் ஆண்டவர் அதில் பிரியமாக இருக்கிறார். எங்கள் நல்ல தகப்பனே, மக்கு
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, அந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோப்பா. எங்கள் பயிற்சிக்கு பயன்படுகிற நல்ல வார்த்தைகளாக இது அமையட்டும் ஆண்டவரே. இவைகளின் பலனை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணட்டும் ஆண்டவரே. ஒரு வெற்றியுள்ள விசுவாச வாழ்க்கையை வாழுகிறதற்கு தேவையான ஒரு நல்ல டூலாக இது மாறட்டும், ஒரு நல்ல டூலாக இது மாறட்டும் ஆண்டவரே. இவைகளை பயன்படுத்த எங்களுக்கு கிருபையை தாங்க. உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமை அடைங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.